ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல புதுசா பார்க்க வந்தவங்களுக்கும் ரெகுலரா பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே எங்க வீட்ல இருக்கிற இந்த பால்கனிய தான் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணோங்க. ஏன்னா லாஸ்ட்டு செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல இந்த செடி எல்லாத்தையுமே வின்டருக்காக தள்ளி வச்சது. இன்னும் இப்ப வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா செடியும் லைட்டா தழையவே ஆரம்பிச்சிடுச்சு. சரி இப்ப வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா நகர்த்தி வெயில் படுற மாரி வச்சா தான் இனி வந்து சம்மருக்கெல்லாம் நல்லா தழைஞ்சு பூ வரும். அப்படிங்கிறதுனால சாட்டர்டே ஃப்ரீயா இருந்தோம். அதனால என்னோட சின்னவாளும் என் கூட சேர்ந்துருச்சு. வீட்ல வச்சு மேனேஜ் பண்ண முடியல. சரி இதுலயாவது எங்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு பால்கனி கிளீன் பண்றதுக்கு போயிட்டோம். என்னோட யூடியூப் ஜர்னி பத்தியும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணேன்? எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? இப்ப எப்படி போயிட்டுருக்கு? இது எல்லாத்தையுமே நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நல்ல வெயிலாவும் இருந்தது. அபார்ட்மெண்ட்ல நெறைய பேர் பால்கனி தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வெயில் வந்தா தான் மக்களையே நம்ம வெளிய பார்க்க முடியுதுங்க ஜெர்மனில. ஏன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 4 மாசம் ஹார்ட் வின்டர். இந்த சமயத்துல நம்ம எங்கேயுமே வெளியவும் போய்க்க முடியாது. சீக்கிரமா இருட்டிடும். ஸ்கூல் கொண்டு போய் விடுறோமா, வர்றோமா, ஆஃபீஸ் போறோமா, வர்றோமா அந்த வேலை மட்டும் தான் இருக்கும். அந்த 4 மாசம் வந்து டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போன மாரி ஆயிடும். பட் எப்பப்பலாம் இந்த சம்மர் ஆரம்பிக்குதோ, அப்போ பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருக்கும். பார்க்ல குழந்தைங்க விளையாடுவாங்க. அது போக குழந்தைங்களுக்கு ஆகஸ்ட்ல லீவ் விட்டுருவாங்க. அதனால மோஸ்ட்லி எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் கூட்டமா தான் இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப ரிலீஃபா இருக்கும். இந்த சூரியன பார்த்தா தான் நம்மளுக்கு ஏதோ எனர்ஜிட்டிக் வந்த மாரி இருக்கும். வின்டர்ல எங்க பார்த்தாலும் 3 கலர்ஸ் தான் தெரியும். கிரே, ஒயிட், பிளாக். இத தவிர வேற எந்த கலர்ஸும் நம்ம கண்ணுக்கு தென்படாது. அதனால இங்க சம்மர் வந்துட்டாலே எல்லாத்துக்குமே வந்து அப்படியே ஒரு பெரிய ரிலீஃப் மார. பால்கனி ஆக்சஸும் பார்த்தீங்கன்னா, வின்டர்ல யாருமே பால்கனி கதவு கூட நாங்க தொறக்க மாட்டோம். பட் சம்மர் வந்துட்டா மோஸ்ட்லி எல்லாருமே பால்கனிய வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஆதிக்குட்டியும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வெளிய. அதனால தான் சரி இன்னைக்கு கிளீன் பண்ணலான்ட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். லிமிட்டடா தான் பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன். அதில 2 வந்து பெரிய ரோஸ் பிளான்ட். இங்க இருக்கிற நர்சரியில நான் வாங்கினது ஈடன் ரோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ரெட் இன்னொன்னு வந்து பிங்க். அது லாஸ்ட் இயர் சம்மர்ல அவ்ளோ அழகா பூத்திருந்தது. அந்த வீடியோவ நான் இது கூட அட்டாச் பண்றேன். என்னோட யூடியூப் ஜர்னி பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்களா? நான் வந்து அக்டோபர் 2024ல இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நாங்க ஜெர்மனிக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகப்போகுது. நாங்க 2022ல ஜெர்மனி வந்தோம். வந்த புதுசுலயே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் வந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா போச்சு. இந்த வெதர் அடாப்ட் ஆகுறது, புது கல்ச்சர் இங்க அடாப்ட் ஆகுறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அப்ப யூடியூப் பத்தி பெருசா நான் வந்து பண்ணலாமான்னு யோசிச்சேன். பட் வந்து அத நான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இந்தியா வெக்கேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததும் எனக்கு இங்க ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சது. ஸோ நான் அந்த ஜாப கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தேன். வந்ததே வந்து ரெசெஷன். நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் டீம்ல இருந்தேன். ரெசெஷன் வந்தோனே டோட்டலா ரெக்ரூட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லாம போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஒரு 2 மந்த்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? அங்க இங்கன்னு வேலை தேடி அந்த ரெசெஷன் டைம்ல எங்கேயுமே கிடைக்கல. லாங்குவேஜும் இப்போ B1, B2 வரைக்கும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சும்மா இருக்கோமே வீட்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அப்போ ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. ஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாமா? ஃபேஸ் காட்டலாமா? வேண்டாமா? அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா நம்மனால? அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆச்சுன்னா, பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லது பண்ணாலும் பேசும், கெட்டது பண்ணாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப நம்ம தான் பார்த்துக்கணும். எதா இருந்தாலும் நம்ம தான் முடிவெடுத்தாகணும். சரி ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்டும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. அதனால அக்டோபர் 2024ல ஃபர்ஸ்ட்டா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 மந்த்லயே நாங்க இந்தியா போனோம் வெக்கேஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்தியா போய் சரி நெறைய விளாக்ஸ் போடலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் இந்தியா போனது தான் போனோம். எந்த விளாக்ஸுமே போட முடியல. கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 விளாக்ஸ் தான் இந்தியாலருந்து நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்தியா போய் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்க ஃபெப்ரவரியில வந்து ரிட்டர்ன் வந்தோம். அப்பல்லாம் எனக்கு ஒரே யோசனையா இருக்கும். என்ன கன்டென்ட் போடுறது? எப்படி கன்டென்ட் ரெடி பண்றது? எப்படி விளாக்ஸ் எல்லாம் எடுக்கிறது? அப்படின்ட்டு. நெறையா ரெஃபர் பண்ணி தான் இது பண்ணோம். இப்ப இருக்கிறதுக்கும், இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, இப்படியெல்லாம் போட்டிருக்கேனா? அப்படிங்கிற மாரி தோணும்.
எந்த ஒர்க்கா இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் அதில நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யூடியூப் வந்து ஒரு சைடு இன்கம்மா வச்சுக்கலாம் ஓகே. பட் வந்து இத டிபெண்ட் பண்ணி யூடியூப டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாசம் மாசம் இதுக்கு நம்ம வந்து இவ்ளோ இவ்ளோ கட்டணும். யூடியூப்ல வர காச வச்சு தான் கட்டணும் அப்டின்னா, கண்டிப்பா அது கஷ்டம் தான். ஏன்னா, 1 மாசம் வந்து நம்மளுக்கு காசு நெறையா வரக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மாசம் காசு வராமயே இருக்கும். 1 மாசம் காசு கம்மியா வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யூடியூப நம்பி ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ் ப்ரொஃபஷனலா பண்றவங்களும் பண்றாங்க. பெரிய சேனல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பேஸ் இன்கம் கண்டிப்பா மாசம் மாசம் இருக்கும். அதனால அவங்க அத டிபெண்ட் பண்ணி வந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட் குடுக்கலாம். பட் இப்ப தான் க்ரோயிங் சேனல் அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் நம்ம வந்து குடுக்க முடியாது யூடியூப் சேலரிய நம்பி. ஏன்னா, நம்ம போடுற கன்டென்ட் அண்ட் வியூஸ் நம்ம ரீச் ஆகுறத பொறுத்து தான் நம்மளுக்கு மாசம் மாசம் சேலரி இதுலருந்து வரும். நான் இந்த சேனல்ல ப்ராப்பரா லாஸ்ட் 6 மந்த் அதாவது லாஸ்ட் ஜூன்ல இருந்தா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நல்ல ஒரு ரீச்சும் இருக்கு. ஸோ யாராவது புதுசா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஆகட்டும், இல்ல யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும், யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே நல்லா வந்துச்சு அப்படின்னா, ஓகே அதில நம்ம கன்டின்யூ பண்ணி போய்க்கிட்டே இருப்போம். இல்ல ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா வச்சுட்டு, நெக்ஸ்ட் மறுபடியும் அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மேல வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பால்கனி வேலை எல்லாத்தையும் ஒரு 4 ஹார்ஸ் ஆயிடுச்சு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, காலையிலேயே பருப்பு வடைக்கு ஊற வச்சிருந்தேன். சரி ஈவினிங் வடை சுட்டு பாயாசம் வச்சுக்கலாம். ஆதிக்குட்டி அவரும் வீட்ல இருக்காங்கன்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால பருப்பு வடை செஞ்சு பாயாசம் வச்சு குடிச்சிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்டின்னாங்க. சரின்னு ஈவினிங் ஒரு 5:00 மேல அப்படியே நாங்க இருக்கிற ஏரியாவ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அந்த டே வந்து ரொம்ப சூப்பர்பா போச்சு. குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் எல்லாரும் ஒட்டுக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.